இன்னைக்கு இந்த லாங் டிரைவ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதோட கம்ஃபர்ட் எப்படி இருக்கு, இதோட மைலேஜ் வந்து ரியல் லைஃப்ல நமக்கு எவ்வளவு கிடைக்குது. அது நம்ம இப்போ போட்ட லிட்டர்ஸ் வந்து 13.85 லிட்டர்ஸ் வந்து நம்ம போட்டோம். இந்த ஹெட்லைட்மே எட்ஜில் இருக்கிறதுனால நிறைய பேர் பயப்படுறது என்ன அப்படின்னா லைட்டாக போய் கொலைட் ஆச்சு. ஒரு த்ராட்டில் கொடுத்து காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 70ல் நம்ம இருக்கோம். ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறேன். தேர்ட் கியருக்கு ஒரு டவுன் ஆகி ஆர்பிஎம் அப்படி ரைஸ் ஆகுது. அப்போ இன்ஸ்டன்டான ஒரு புல் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஒரு ஹைவேல தான் இருக்கோம். எங்கே போயிட்டு இருக்கோம்? சென்னையிலேருந்து ஆந்திராவுக்கு தடாக் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே. ஸோ இன்றைக்கி நம்ம கூட இப்போ சமீபத்தில் லான்ச் ஆகி ஒரு மாதிரி ட்ரெண்டிங்கான ஒரு கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் கியாவோட சிராஸ் வந்து இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. ஸோ இந்த காரோட ரிவ்யூ அண்ட் ட்ரைவ்லாம் நம்ம ஏற்கனவே இதோட லான்ச் ஈவெண்ட்லேயே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த லாங் டிரைவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, இதோட மைலேஜ் வந்து ரியல் லைஃப்பில் நமக்கு எவ்வளோ கிடைக்குது, அதுவும் இந்த டிசிடி வேரியண்ட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு ரிவ்யூவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம கூட இன்றைக்கி இன்னொரு 2 பேருமே ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த காரோட யூசர் மிஸ்டர் தினேஷ்மே நம்ம கூட இருக்காரு. ஸோ அது போக பிஹைண்ட் த கேமரா நம்மளோட சஞ்சயும் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த ஒரு 3 பேர் போகும்போது ஒரு ரியல் ப்ராக்டிக்கலான ஒரு கம்ஃபர்ட் அண்ட் மைலேஜ் வந்து டெஸ்ட்டாக தான் இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ட்ரிப்பை வந்து நான் ரீசெட் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே முன்னாடி வாங்க. கரண்ட் ட்ரிப்பில் வந்து எல்லாமே 0 ஆனதை நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம முடித்ததுக்கப்புறமா இதில் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இதில் காமிக்கிற மைலேஜையும் நம்ம பார்ப்போம். ப்ளஸ் நம்மளே மேனுவலாக திருப்பியும் ஃபுல் டேங்க் அடித்து நமக்கு எவ்வளோ ஃபியூவல் கன்சியூம் ஆகிருக்கு, நமக்கு என்ன மைலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தடா ஃபால்ஸுக்கு ஜஸ்ட்டு ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் வந்து பார்த்தோம். அஃப்கோர்ஸ் இது இருக்குதுன்னு சொல்லிலாம் நான் இங்கே வரல. போகும்போது பார்க்கும்போது தான் செம்ம அமேசிங்கான ஒரு பிளேஸாக இருக்குங்க. சென்னையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸில் இப்படி ஒரு பிளேஸ் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாம். ஸோ வேறு லெவலில் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ளேயும் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்டு 5 ஸ்டார் லெவலுக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ஹைஜீனிக்காக வந்து இருக்குது. பிளேஸுமே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உள்ளே வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக ஒரு இடம் வந்து பாருங்கள். இந்த பிளேஸோட நேம் வந்து யோகி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது கரெக்டாக எனக்கு பேர் கூட தெரில. நீங்கள் இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிளேஸை வந்து மிஸ் பண்ணிடாமல் வந்து பாருங்கள். இதில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து நம்ம காரை இங்கே வச்சு கொஞ்சம் எடுத்துருக்குறோம். அதை வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். செம்ம பியூட்டிஃபுல்லாக இந்த பிளேஸ் வந்து இருக்குது. இந்த சைரஸோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட லுக்கு தான். இதோட பாசிட்டிவ் லுக்குன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி ஒரு ஆர்ட் ஷேப்பில் இருந்ததுனால தான் இது லான்ச் ஆனோடனே நிறைய பேர் இதை பற்றி பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டீரியரோட கம்ஃபர்ட்டுமே வந்து இதுக்குரிய மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அகைன் இந்த லுக்கே வந்து நெகட்டிவாகவும் இருக்குது. ஏன்னா இது சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கார் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இது வந்து ஒரு வேகனார் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உள்ளே பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. அப்போ இது வந்து ஒரு லைக் ஆர் ஹேட் கான்செப்ட் தான். லைக் இந்த லுக் ஒரு சிலருக்கு பிடிக்குது, ஒரு சிலருக்கு பிடிக்கல. ஸோ ஃப்ரண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரண்ட் தான். இந்த ஹெட்லைட்மே எட்ஜில் இருக்கிறதுனால நிறைய பேர் பயப்படுறது என்ன அப்படின்னா லைட்டாக போய் கொலைட் ஆச்சுன்னா இந்த லென்ஸு தான் அடிபடும், இந்த கவர் தான். அப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தோட தாட்டும். இன்ஃபேக்ட் அது வந்து உண்மை தான் அப்படின்னு கூட சொல்லலாம்.
ப்ரொஜெக்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் ஹாலஜனில் இருக்குது. இதோட டாப் அண்டில் போகும்போது உங்களுக்கு இதில் எல்இடியில் ப்ரொஜெக்டரில் வந்து கிடைக்கும். மிச்சபடி ஃப்ரண்ட்டில் ரொம்ப சிம்பிளாக ஒரு பாக்ஸியாக தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் சைடும் அப்படியே வாங்க. ஸோ சைடு வந்தீங்கனாலுமே அந்த விண்டோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஒரு விண்டோ, பெருசாக கட்ஸ் அண்ட் கிரீசஸ் எதுவும் கிடையாது. ரொம்ப பிளெயினான ஒரு டோர் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த எஸ்யூவி அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு ஏற்றாப்புல ஒரு நல்ல ஒரு இங்கிரஸ் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஒரு ஃப்ளஷ் ஹேண்டிலுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஓஆர்விஎம்மில் வந்து உங்களுக்கு டாப் அண்டில் தான் வந்து ஒரு 360 டிகிரிக்குரிய கேமரா எல்லாமே கிடைக்கும். ஒரு பெனராமிக் சன்ரூஃபு இந்த வேரியண்ட்லேருந்தே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனாவுமே நமக்கு கிடைக்குது. ரியருக்கு வந்தாலுமே வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு கேரன்ஸை ரிமைண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஃப்ளாட்டான ஒரு ரியர் தான், ரொம்ப லோவாகவும் இருக்குது. கொஞ்சம் டிபார்ச்சர் ஆங்கிளுமே கொஞ்சம் பூராக தான் இருக்குது அப்படி சொல்லலாம். இப்போ ரொம்ப ஸ்டீப்பாக ஒரு ரேம்பில் இருந்துலாம் கீழே இறங்குனீங்க அப்படின்னா ரியர் தட்டுறதுக்கும் கூட அதிகமான வாய்ப்பு இருக்கும். அப்போது இந்த ஒரு பாக்ஸியான ஸ்டைலு இந்த மாதிரி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இருக்கிற பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த கார் வந்து பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ டிரைவ் போய் அந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேப்சர் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த டிரைவபிலிட்டி பற்றி நம்ம பேசலாம். இப்போ நம்ம வந்த ரோடு வந்து ஹைவே, இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட் ரோடுமே வந்து எல்லாம் கலந்து தான் வந்தோம், மிக்ஸ்டாக தான் இருந்தது. பட் சிட்டி வந்து இல்லை, பம்பர் டு பம்பர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கிற ரோடு, அது போக ஹைவே, அப்படி தான் நம்ம வந்தோம். ஸோ அப்போது பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் இது வந்து உங்களுக்கு தெரியும் 1 லிட்டர் 3 சிலிண்டர் வித் டர்போவோட வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 172 Nm வந்து டார்க் இது டெலிவரி பண்ணும். அப்போ இன்ஸ்டண்ட்டான ஒரு புல் இருக்குது. ஐயோ ஐயோ சாரி 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 ஸோ இன்ஸ்டண்ட்டான ஒரு புல் வந்து டெஃபினட்டாக இருக்குது. பட் இதில் அந்த டர்போ லேக் அப்படிங்கிற விஷயமே வந்து உங்களுக்கு இதில் ரொம்ப எவிடெண்ட்டாகவே தெரியுது. ஒரு 1500 RPM வரைக்கும் அந்த ஒரு சின்ன லேகு, அதுவும் இனிஷியலாக வந்து வண்டியை நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரைவ் மோடில் போட்டு ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த ஒரு லேக் வந்து நீங்கள் நல்லாவே நோட்டீஸ் பண்ண முடியும். பட் ஒன்ஸ் அது பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அது நல்ல ஒரு புல் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுது. ஸோ NVH அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஹை ரெவில் ஒரு வோக்கல் வந்து உள்ளே கேட்குது. பட் நீங்கள் வந்து சட்டிலாக ரொம்ப லீனியரான ஒரு பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப 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 ஸ்மூத்தராக இருக்குது. லைட் ஃபுட்டில் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக ரொம்ப ஸ்மூத்தராக இந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு பவர் டெலிவரி பண்ணுது. ரொம்ப வோக்கல் இல்லாமல் அது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிசிடியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அந்த கியர் ஷிஃப்டிங் வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து ஷிஃப்ட் ஆகுது. அந்த ஷிஃப்டிங் ஆகிற அந்த ஃபீலே வந்து நமக்கு இல்லை. ரொம்ப நல்லாவே வந்து அதை கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு ஹெவி த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா நல்லா நீங்கள் பார்க்குறீங்க வோக்கல் நல்லா ரெவ் இன்க்ரீஸ் ஆகி கியர் டவுன் பண்ணி உங்களை வந்து புல் பண்ணி சூப்பராக வந்து கூட்டு போகுது. ஸோ அந்த யூசரோட ஃபீட்பேக் என்னவாக இருந்ததுன்னா அந்த 6th இருந்து 7th அப்படிங்கிறது கொஞ்சம் அது வந்து திங்க் பண்ணி தான் வந்து சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லி, அப்போ நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ட்வீக் பண்ணி தான் 6th to 7th வந்து புல் பண்ணோம். அதர்வைஸ் உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தட்டி விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ ஓவராலாக கன்வின்சிங்காக பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அப்போ அக்ரெசிவாக நீங்கள் ஒரு புல் எதிர்பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ரொம்ப ஜென்டிலாக லைட் ஃபுட்டில் நீங்கள் ட்ரைவ் பண்ணி ஒரு பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு தேவையான ஒரு பவர் வந்து டெலிவரி பண்ணும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த NVH, நான் இன்ஜின் ஹூட்லேருந்து வர்றதை நான் சொல்லிட்டேன். இந்த ஆம்பியன்ஸோட சவுண்டு எப்படி இன்சுலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஹூட்லேருந்து அகைன் எந்த சவுண்டு வந்து பெருசாக உள்ளே இல்லை. பட் இங்கே ஆம்பியன்ஸோட சவுண்டு வந்து நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஓரளவுக்கு பக்கத்தில் போகிற வெஹிக்கிள்ஸோட சவுண்டு ஹார்ன் ஓகே, பட் ஸ்டில் அந்த வெஹிக்கிள் போகிற அந்த சவுண்டே நம்மளால் உள்ளே ஃபீல் பண்ண முடியுது. உள்ளே வந்து நீங்கள் மியூசிக் எதுவும் ப்ளே பண்ணாமல் போகும்போது அந்த ஒரு ஃபீல் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது இப்போ நம்ம போகிற இந்த மாதிரியான நிறையா பாட் ஹோல்ஸ் இருக்கிற ரோடில் நல்ல சாஃப்டர் சைடில் இருக்குது. சோனட்டுக்கும் இதுக்கும் இருக்கிற ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இந்த சஸ்பென்ஷன் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா சோனட் வந்து கொஞ்சம் ஒரு டிரைவர் சென்ட்ரிக்கான ஒரு கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அளவுக்கு வந்து அதோட டியூன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிரைவிங் ஹேபிட் இருக்கிற ஒருத்தருக்கு தான் சோனட் வந்து செட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். பட்
இது சைரஸ் வந்து கொஞ்சம் வந்து ஃபேமிலி டூனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் சாஃப்டர் சைடில் பண்ணியிருக்காங்க. ஒரு மிட் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் சிட்டிக்குள்ளெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல பாட் ஹோல்ஸ் கிராஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி கோவாக வந்து நீங்கள் அதை கிராஸ் பண்ண முடியும். ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக அந்த உள்ள வரைக்கும் அந்த அண்டுலேஷன் இல்லாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஹைவேல கொஞ்சம் ஒரு வேவியான ஃபீலை வந்து அது கிரியேட் பண்ணுது. ஏன்னா அந்த ஒரு சாஃப்டான சஸ்பென்ஷன் அப்படிங்கிறப்போ ரியரில் லைட்டாக உங்களை வந்து அப்படி தூக்கி போடுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் ரியரில் போய் உட்காந்தே நான் வந்து ட்ராவல் பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருக்குது. மிச்சப்படி ஃப்ரண்ட்டில் அந்த பாடி ரோல் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் ரியரில் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு டால்பாயில் இருக்கிற ஒரு கார் தான். ஓகே, ஸோ பிரேக்கிங்கிறது கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக தான் இருக்குது. அப்போது நீங்கள் கொஞ்சம் இது யூஸ் டு இட் ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எய்மான இடத்துல நிப்பாட்ட முடியும். பட் இருந்தால் கூட அந்த ஒரு ஸ்பாஞ்சினஸ் வந்து கான்ஃபிடென்ட்டாக லைட்டாக வந்து உங்களுக்கு லூஸ் பண்ணும். ஒரு மாதிரி ஒரு பேனிக்கை வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதை இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக வந்து அவங்க டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் 4 வீல் டிஸ்க் தான் வந்து நமக்கு இந்த வேரியண்ட்டில் இருக்குது. அதுலேயுமே வந்து கொஞ்சம் அந்த ஸ்பாஞ்சியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஓவரால் டிரைவபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸு, ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு பயங்கர டிரைவிங் மேலே மிகப்பெரிய ஆர்வம் கொண்டவர், அடித்து நீங்கள் ஓட்டுவீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டவுட்டு தான். அந்தளவுக்கு அக்ரெசிவான பவர்லாம் வந்து இதில் இல்லை. ஸோ இதோட மைலேஜை பற்றி நான் போய் ரீச் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக உங்களுக்கு கால்குலேட் பண்ணி நான் சொல்கிறேன். நம்ம வந்து க்ளோஸ் டு ஒரு 200 கிலோமீட்டர் ட்ரைவ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே. ஸோ அப்படி ரீச் ஆனதுக்கப்புறமா அது எவ்வளோ எனக்கு மைலேஜ் கொடுத்துருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்மளோட ட்ரைவ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா நார்மல் ட்ரைவ் மோடில் தான் வந்து நம்ம வச்சுருக்கிறோம். ஈக்கோ மோடில் இல்லை, ஸ்போர்ட்ஸ் மோடில் கூட போடலை. ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மல் ட்ரைவ் மோடில் தான் போட்டிருக்கோம். ரொம்ப மைலேஜ் நல்லா கிடைக்கணுங்கிறதுக்காக ரொம்ப சட்டிலாகவும் நான் ஓட்டலை. இப்போ நம்ம போகிற இந்த ரோடு தான் வந்து கொஞ்சம் நம்ம வேறு வழி இல்லாமல் ரொம்ப அப்படி லைட்டாக நம்ம போக வேண்டியிருக்கு. பட் நாங்கள் ஹைவேலெலாம் வரும்போது ஒரு 100 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணி தான் வந்தோம். ஸோ அப்போ அதில் கிடைக்க போகிற மைலேஜுங்கிறது அப்சல்யூட் ஒஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அதுக்காக ரொம்ப எக்கனாமிக்காகவும் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணல, ஒரு மாதிரி மாடரேட்டாக தான் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். அதோட ரிசல்ட் வந்து இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரைட், ஸோ மிச்சபடி இந்த காரோட எர்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது இந்த காரோட பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது நிறையா பேரை வந்து அட்ராக்ட் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் அண்ட் எர்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எது எங்கே இருக்கணுமோ அங்கே கொஞ்சம் ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. பட் வேரியண்ட்ஸில் வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸுக்காக நம்ம ரொம்ப ஹையர் வேரியண்ட் போகிற மாதிரிலாம் வந்து இருக்குது. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க டியூன் பண்ணி, ஏன்னா இந்த காரே ஒரு 16 லட்ச ரூபா இந்த வேரியண்ட்டு, HTK ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டு. மோஸ்ட்லி எல்லாமே இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் அதுக்கு அடுத்த வேரியண்ட்டில் உங்களுக்கு புஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு அதிகமாகவே வந்து உங்களுக்கு வரும். இப்போ அந்த சின்ன ஃபீச்சருக்காக நம்ம 2 லட்ச ரூபாய்க்கு அதிகமாக கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை. ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பிராண்டு கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நான் லைட்டாக ஹைவேல போய் டச் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ தட் நான் கொஞ்சம் ரஷ் பண்ணி ஓட்டியும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஹைவேல வந்து ரீச் பண்ணியாச்சு. ஒரு த்ராட்டில் கொடுத்து காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 70ல் நம்ம இருக்கோம். ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறேன். 3rd கியருக்கு ஒரு டவுன் ஆகி RPM அப்படி ரைஸ் ஆகுது. 6000 வரைக்கும் ரைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் வந்து 4th கியருக்கே வந்து புஷ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு ஃபுல் த்ராட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல டாலாக கியரை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷிஃப்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து ஒரு பயங்கர ஒரு லவுட்னஸ்ஸு, அந்த இன்ஜின் நல்லா லேபர் ஆகிறது வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், இந்த வண்டியை நம்ம லைட் ஃபுட்டில் ஜென்டிலாக இதை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். பட் வோக்கல் இருக்குது, ஆனால் அந்த வைப்ரேஷன் வந்து ஈவன் ஹையர் RPMல கூட நமக்கு ஃபீல் ஆகலை. நம்ம காலை வந்து கேபினோட டச் பண்ணி தான் வச்சுருக்கோம். அப்படி இருந்துமே நமக்கு அது எந்த விதமான அந்த வைப்ரேஷனை வந்து நமக்கு இரிட்டேட் பண்ணுற லெவலில் அது வைக்கலை. ஸோ இப்போது 4th கியரில் இருக்குது. அதுக்கப்புறமா 5th ஷிஃப்ட்டு அப்படி அழகாக எந்த விதமான நமக்கு நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை. சூப்பராக வந்து அந்த
ஷிஃப்டிங் வந்து நடக்குது. 6th கியரில் இப்போ இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 7த்துக்குமே வந்து அது ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போது ஒரு 2100 ஆர்பிஎம்லாம் வந்து அழகாக வந்து 7th கியரில் போயிட்டு வந்து க்ரூஸ் பண்ணி உங்களை கூட்டு போகுது. ஸோ அதனால் மைலேஜ் பெட்டராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். அதை நம்ம எண்டில் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ரைட், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பின்னாடி போய் உட்காந்து அவர் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ரியர் சீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ ஒரு டிரைவ் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் தான் இந்த காரோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஃப்ரண்ட் கோ பேசஞ்சரு அவரோட சிட்டிங் கம்ஃபர்ட்டுக்கு தான் அதை வச்சிருக்காரு. அதுக்கே எனக்கு வந்து எவ்வளோ நீ ஸ்பேஸ் அப்படின்னா, நான் மெஷர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோ நீ ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு. காலை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்குமே செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. இப்போ சீட் வந்து கம்ப்ளீட் பேக்கில் இருக்குது. நாங்கள் பூட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணலை. ஸோ அப்படி பூட்டை யூட்டிலைஸ் பண்ணாததுனால நல்லா பின்னாடி வந்து தள்ளி இருக்கும். இன்கேஸ் நான் இதை முன்னாடி தள்ளுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதோட எக்ஸ்ட்ரீம் ஃப்ரண்ட் எவ்வளோ அப்படின்னா, இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஃப்ரண்ட்டு. இப்போ எனக்கு நீ வந்து ஃப்ரண்ட் சீட்டை டச் பண்ணுது. பட் இவ்வளோ கண்டிப்பாக நமக்கு தேவைப்படாது. காம்ப்ரமைஸ்டாக மிடில் வச்சோம் அப்படின்னா கூட ஒரு நல்ல லெக் ரூமு அண்ட் நல்ல ஒரு நீ ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. பட் இது வந்து இந்த கம்ப்ளீட் பேக் அப்படிங்கிறது செம்ம அல்டிமேட்டாக வந்து உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த ரிக்ளைனையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸ்ட்ரீம் ரிக்ளைன் வந்து பேக் அப்படின்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம் பேக். ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து லிட்டரலாக இப்படி படுத்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட்லேயும் நல்ல ஒரு கேப் இருக்கிறதுனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்லீப்பிங் போஸ்டருக்கே நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக லாங்லாம் போகும்போது ரொம்ப அழகாக நீங்கள் தூங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அப்போது சீட்டிங் கம்ஃபர்ட் தான் இந்த காரில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இதுவும் முக்கியமாக இந்த ரியரில் இருக்கிற இந்த சீட்டிங் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டு கரெக்டான பொசிஷனில் நிற்கிது. நல்லா ஒய்டராக இருக்குது. 2 பேர் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிற அளவுக்கு ஒரு ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர் இருக்குது. அதுக்கும் மேலே இந்த பெனராமிக் சன்ரூஃபோட இந்த ஃபீலு. ஓகே, ஸோ இந்த செக்மெண்ட்டில் இவ்வளோ குட்டி காரில் இன்னொரு கார்லேயும் இருக்குது. பட் இருந்தால் கூட இது வந்து ஒரு பாக்ஸியாக இருக்குது. ஒரு மாதிரியான ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதுனால இந்த ஒரு பெனராமிக் சன்ரூஃப் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. நல்ல ஓப்பன் ஸ்கை. நாங்கள் இப்போ போன இடமும் ஒரு ஃபாரஸ்ட் ஜோன்லலாம் போகும்போது ஒரு நல்ல ஃபீல் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். இந்த மிட் வேரியண்ட்லேருந்தே வந்து உங்களுக்கு இந்த பெனராமிக் சன்ரூஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு உள்ளே வருது. நம்ம இருக்கிறது HTK ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டு. ஏசியோட த்ரோ நல்ல ஒரு 2 or 3 ஃபேன் ஸ்பீடில் வச்சாவே வந்து ரொம்ப குவிக்காக டீசெண்டாக வந்து ஃபீல் பண்ணுது. பட் இன்னைக்கு டே வந்து ரொம்ப சன்னி டேவாக இல்லை, ஒரு மாடரேட்டாக இருந்தது. ஸோ அதுக்கு நமக்கு நல்லா பின்னாடி வந்து ஃபில் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பட் யூசர் சொன்ன வரைக்கும் ஓரளவுக்கு குயிக்காக வந்து கூலிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இருக்கு. அப்போ ஓவராலாக இந்த ரியரோட கம்ஃபர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேற லெவல். இப்போ டிரைவ் பண்ணும்போது அந்த ரோடோட அண்டுலேஷன்ஸ் ஏதாவது உள்ள வருதா? ஏன்னா இந்த சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் லைட்டராக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம். அதோட இம்பாக்ட் ஏதாவது இல்லை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம ஹைவேல போகிறோம். ஸோ நம்ம அந்த அப் அண்ட் டவுன் போகிறத வந்து நமக்கு நல்லா ஃபீல் ஆகுது. பாடி ரோல் அப்படிங்கிறது கட் பண்ணோன்னா நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் கொஞ்சம் ரோடு க்ளீன் ஆனோன்னே ப்ரோ வந்து நான் கட் பண்ண சொல்கிறேன். அப்படி கட் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு ஒரு எஸ்யூவியோட நீங்கள் பாருங்கள். இது வந்து ஒரு டால் பாய் கான்செப்ட் தான். இப்போ கட் பண்ணி ஓட்டும் போது அந்த ஒரு ஃபீல் இருக்கு. பட் ஸ்டெபிலிட்டி வந்து டிரைவ் பண்ணும்போது பிரச்சனை வரல. அஃப்கோர்ஸ் உள்ள உட்காந்துருக்கிறவங்களுக்கு பாடி ரோல் கண்டிப்பாக ஃபீல் ஆகும். ரைட்? ஸோ இதுதான் இந்த சைரஸோட ரியாலிட்டி அப்படின்னு சொல்ல முடியும். இதோட மைலேஜை இப்போ நம்ம போய் ரீச் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்தாச்சு. நம்ம எத்தனை கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். ஃபியூவல் ஃபில் பண்ண போகிறோம். அதே பங்க்கில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 138 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம ஃபியூவல் ஃபுல்லானதுக்கப்புறம் ஒரு 3 பாயிண்ட் வந்து டவுன் ஆகிருக்கு. இப்போ இதை ரீஃபில் பண்ணிவிட்டு எத்தனை லிட்ரு வந்து இது கன்சியூம் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு மைலேஜ் செக் பண்ணலாம். இங்கே கிளஸ்டரில் காமிக்கிற மைலேஜ் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். 10.5 காமிக்குது. ஃபில் பண்ணிவிட்டு மேனுவலாக கால்குலேட் பண்ணி நமக்கு பார்ப்போம். ஸோ எவ்வளோ மைலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே நமக்கு என்ன லிட்ரு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே ஆட்டோ கட் ஆஃப் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம்.
இப்போ கட் ஆஃப் ஆயிடுச்சு. இங்கே நீங்கள் பார்க்கலாம் 13.85 லிட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். 1396 ரூபா. ஸோ 13.85க்கு அந்த கிலோமீட்டருக்கு நம்ம கால்குலேட் பண்ணி உள்ளே போய் பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ போட்ட லிட்டர்ஸ் வந்து 13.85 லிட்டர்ஸ் வந்து நம்ம போட்டோம். நம்ம ஓட்டின கிலோமீட்டர் 138 கிலோமீட்டர். எக்ஸாக்டாக போடவே தேவையில்லை, 10 தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் நான் போட்டு காமிச்சிடுறேன். 85 போட்டோன்னா 10 கூட வரல, 9.96 மேபி 10 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம டிரைவ் பண்ண ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டோன்னா ஒரு ஆவரேஜாக 90 to 100 அப்படி சொல்லலாம். பட் இன்மிடில் கொஞ்சம் புல் கொடுத்து நம்ம ஓட்டினோம். கொஞ்சம் ரோடு வந்து ரஃப் ரோடுஸ் எல்லாமே இருந்தது. இருந்தால் கூட ஒஸ்ட்டு கேஸ் டிரைவிங் கூட கிடையாது. 120 130லாம் நம்ம அடித்து ஓட்டலை. ஹைவேல கூட ஒரு 100 தான் ஹைவேல க்ரூஸ் பண்ணி வந்தோம். ஸோ அப்போ ஆவரேஜாக பார்க்கும்போது 10 அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்ச மைலேஜ். கிளஸ்டரில் காமிச்சதுமே 10 தான் வந்து நமக்கு காமிச்சது. இங்கே இமேஜில் கூட நான் காமிக்கிறேன். அப்போ கிளஸ்டரில் காமிச்சது ஜென்யூனாகவே வந்து அதில் காமிக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது 10 அப்படிங்கிறது இன்ஃபேக்ட் ஹைவேக்கு அது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். சிட்டிக்கு மேபி 10 to 11 அப்படிங்கிறது மேனேஜபிளாக இருக்கும். பட் ஹைவேல கொஞ்சம் நம்ம க்ரூஸ் பண்ணிலாம் போயிருக்கோம். அப்படி போனால் கூட ஒரு 13 வந்திருந்தது அப்படின்னா ரொம்ப நல்ல மைலேஜ் அப்படின்னு சொல்லலாம். பட் கொஞ்சம் மைலேஜ் அப்படிங்கிறது இந்த சைரஸில் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த சைரஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் ஹானஸ்ட்டாக இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்து இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.